அவரே இந்த நேற்ற முந்தி நான் பேசின அந்த சப்ஜெக்ட்ல அந்த கேள்வி ஒன்று இருக்காரு, கொஞ்சம் சாஹிப் எனக்கு லிங்க் வந்துட்டா? இப்ப கேளுங்க. நாளைக்கு இந்த தொடர்பை கொஞ்சம் விரிவுபடுத்துற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று மேற்கொள்ளுவோம். அதை என்ன நாளைக்கு ஆலோசனை பண்ணிட்டு, சரியா? நாளைக்கு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம் முடியும். சரி, இப்ப கேளுங்க. அதாவது சொல்ற இடமும் சொல்ற இடமும் இந்த ரெண்டும் சரியான விளக்கு வேணும். லா இலாஹு என்று சொல்ற இடமும் இல்லா அல்லாஹ் என்று சொல்ற இடம். இல்லா அல்லாஹ் என்று சொல்றோம். ஆரம்பத்தில லா இலாஹ என்ற சொல்ல கொண்டு ஆரம்பமானவர் லா இலாஹ என்று சொல்ல கொண்டு ஒன்றுமே இல்லை என்று காண வேண்டி, அத ஒன்றுமே இல்லை என்று காண வேண்டி. இப்ப நான் சொல்றத சொல்றேனா காண்றத சொல்றேனா? இல்ல, காண்றத சொல்றேன். உங்களுக்கு சொல்லித்தாரு, உங்களுக்கு சொல்லித்தானே தரணும். இப்ப நீங்க கண்ணை மூடின உடனே என்ன இருக்கு? ஒன்றுமே தெரியல. ஒன்றுமே தெரியல. யாருக்கு? அப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு உங்களை தவிர வேற ஒன்றுமே தெரியல. நீங்க கண்ணை மூடின உடனே சாஹிப்னா லா இலாஹ என்கிற சொல்ல கொண்டு ஒன்றுமே உங்களுக்கு தெரியல தானே? அதை நிலைப்படுத்தும். ஒன்றுமே எனக்கு தெரியல என்று நிலைப்படுத்தினா அந்த ஒன்றுமே தெரியாத நிலையில ஒருத்தன் இருக்கனா இல்லையா? யாருக்கு தெரியல என்று கேட்ட உடனே நீங்க யார சொன்னீங்களா? உங்களை தான் சொன்னீங்க, எனக்கு தெரியல. அப்ப நீங்க இருக்கிறீங்க. அப்ப நீங்க இருக்கிறது, இப்ப கண்ண மூடிட்டீங்க, ஒன்றுமே தெரியல என்கிறது யாருக்கு தெரியுதுண்டா? உங்களுக்கு தெரியுது. அப்ப ஒன்றுமே இல்லை என்று நீங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? கேள்வியை நல்லா விளங்கணும். இப்ப திரும்பியும் சிந்தனை கெடுங்க. லா இலாஹ என்ற உடனே ஒன்றுமே கண்ண முடியாச்சு. ஆரம்பம் தானே, ஆரம்ப பயிற்சி தானே, கண்ண முடியாச்சு. மூடின உடனே இப்ப ஒன்றுமே இல்லை. ரைட். அந்த ஒன்றுமே இல்லை என்று கண்ண மூடின உடனே தெரிஞ்சு கொண்டது, தெரிகிறது யாருக்கு? ரைட், சரியா? மூடினவன் இருக்கான் அவன். அப்ப கண்ணத்தான் மூடினி அல்லாமல் அவன் அவனை மூடல், அவன் இருக்கான். அப்படி இருக்கிறதாக தெரிய வாரதுதான் இல்லதான். அப்படி நீங்க இருக்கிறதாக உங்களுக்கு தெரிய வரணும். இது காட்சிக்கு கிடைக்காது, இத காட்சியா பார்க்கலாம். சரியா? இப்ப நான் சொல்லி தந்துட்டேன். நான் சொல்லி தந்தத நீங்க சரியா எடுத்தீங்களா இல்லையான்னு எனக்கும் தெரியாது. அதை நீங்க தான் சரியா எடுக்கணும். என்னடா இந்த பேச்சு மூலமா எனக்கு தரையில. அப்ப லா இலாஹ என்றா என்ன? சிறுட்டி இல்ல. சிறுட்டி இல்லைண்டா நீங்களும் இல்லை, இந்த உலகமும் இல்லை. இதுல சின்ன ஒரு விஷயம் ஒன்று குடிபடுறல. இந்த உலகம் இல்லை என்ற உடனே இன்னா உலகமாக இன்னா தெரிகிறதெல்லாம் இல்லாம ஆயிடும் என்று அவர் நினைக்காரு. விளங்குதா? இத கொஞ்சம் தண்ணி தாங்களே. உலகம் இல்லை என்ற உடனே இன்ன தெரிகிறதெல்லாம் இல்லாமலாயிடும், இல்லாமக்கணும் என்று அவர் நினைக்கிறார். இந்த உலகத்தை மறந்துடுங்க என்று சொன்ன உடனே இதுல ஒரு புனிதனுக்கு எடுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இந்த உலகத்தை உலகம் என்று சொல்லி எங்க ஒரு எண்ணம் இருக்கு? நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. கண்ணை மூடினாலும் இல்லையா? மூடினாலும் இருக்கு, எண்ணத்துல. அதுதான். அப்ப இப்ப கண்ணை திறந்தாலும் எங்க இருக்கு?
இப்ப கண்ணை திறந்தாலும் இத உலகம் என்று சொல்லி அந்த எண்ணம் தான் செல்லுது. ஏன்னா அந்த எண்ணத்துக்கு வழக்க அந்த மைக்க கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. மைக் சத்தம் போட்டு வழக்க அடிப்படையிலையும் எண்ணம் தான் என்ன செய்யுது, இத உலகம் என்று ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சிருக்க எண்ணம் தான் சொல்லுது. அந்த உருவாக்கி வச்சிருக்கிற எண்ணத்தை கொண்டுதான் இதை என்ன செய்யறோம்னா உலகம் என்று நாம பார்க்கணும். சரியா? இப்ப இதுல இன்னொரு விளங்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஒரு 20 வயசு எடுப்போம் உதாரணத்துக்கு விளங்குறதுக்கா. ஒரு 20 வயசுல நமக்கு கண் நல்ல தெளிவா இருக்குமா இல்லையா? கண்ணால நாம எல்லாத்தையும் தெளிவா பார்ப்போமா இல்லையா? பார்ப்போம். நமக்கு எல்லாமே தெளிவா தெரியும். அப்படி தெளிவா தெரியக்குள்ள ஒரு உலகம் இருக்குன்னு வைப்போம். ஒரு உலகத்தானு போயிடும். ஒரு 40 வயசாகக்குள்ள கொஞ்சம் லேசா கண் மங்களாகி தெரிகிற காட்சியும் லேசா மங்களா தெரியுமா இல்லையா? அப்ப 20 வயசுல தெளிவா பார்த்த அந்த உலகம் இப்ப கொஞ்சம் என்ன செய்யுது, நமக்கு கொஞ்சம் மங்களா தெரியுது. ஒரு 60 வயசாகக்குள்ள இன்னும் மங்களாயிடுது. ஒரு 80 வயசாகக்குள்ள புகமூட்டமாயிரி தெரிகிற அளவுக்கு வந்துட்டு வைப்போம். இப்ப படிப்படியாக நாம உலகத்தை அப்படி பார்த்தோமா, நம்மளோட பார்வையால நமக்கு அப்படி தெரிஞ்சா நுட்பத்தை சரியா கிரகிச்சுக்கணும். பார்வையால மைக்க கொஞ்சம் ஒன் பண்ணுங்க. இந்த சாஹிப் நான் தான் கட் பண்ணேன், சத்தம் போடுது. மைக்க ஒன் பண்ணுங்க சாஹிப். விளங்கிட்டா கேள்வி? இப்ப 20 வயசுல நாம கண்ணை கொண்டு கண்ட காட்சிகள் எல்லாம் தெளிவாக இருந்துச்சு. இப்ப ஒரு தெளிவா ஒரு உலகம் ஒன்றை பார்க்கும். இப்ப 40 வயசுல கொஞ்சம் மங்களா பார்த்தோம். ஒரு 60 வயசுல இன்னும் கொஞ்சம் மங்களா பார்த்தோம். ஒரு 80 வயசாகுள்ள ஒரு புகமூட்டமாயிரி தான் தெரியுது என்று வெப்பமே. இப்ப கட்டம் கட்டமாக நாம பார்த்தது உலகமா, 20 வயசுல தெளிவா தெரிஞ்சது உலகமா? 20 வயசுல தெளிவா தெரிஞ்சதுதான் உலகம். 20 வயசுல தெரியாம இப்படி வைப்பான். இப்ப உதாரணத்துக்கு 80 வயசுல தெரிஞ்ச மாதிரி 20 வயசுல தெரிஞ்சது வைப்பமே. முதல் ஆரம்பத்துல 20 வயசுல கொஞ்சம் புகமூட்டமா தெரிஞ்சது, 40 வயசுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தெளிவாகி, 60 வயசுக்கு வரப்பட இன்னும் கொஞ்சம் தெளிவாகி, 80 வயசாகப்பட 20 வயசுல கண்ட மாதிரி தெளிவாயிட்டா இப்ப 80 வயசுல கண்டதா உலகம்? அப்ப இப்ப மங்களா பார்த்ததும் நாம தான், 20 வயசுல தெளிவா பார்த்ததும் நாம தான். இப்படி பார்த்ததை வச்சுத்தான் உலகம் இதுதான் என்று முடிவு பண்ணமே அல்லாமல், நம்முடைய பார்வையை கொண்டுதான் உலகம் இப்படி இருக்கு முடிவு பண்ணமே அல்லாமல், கட்டுண்ட பார்வையை வச்சு கட்டுண்ட ஒரு புலனுக்கப்ப கண்டதைத்தான் உலகம் என்று முடிவு பண்ணமே அல்லாமல், உண்மையில உலகத்தை கண்ட யாரு? அப்ப எண்ணம் என்ன செய்யுதுண்டா, புலனுக்கேப்ப பார்த்திருக்கு. புலன் எந்த கண்டிஷன்ல இருக்கோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ப பார்த்ததை தானே உலகம் எடுத்திருக்கு. அப்ப அதனால அப்படி எடுத்த உலகம் எங்க இருக்கண்டா உங்களோட பதிவு. ஆனா வெளியே தெரிகிறது அப்படிப்பட்ட உலகம் இல்லை. அதை நீங்க உணர்ந்திருக்கிற நிலைக்கு போனாதான் அந்த உலகத்துல உண்மை தெரியும். அதை தண்ணில நீங்க உணர்வீங்க. அப்படி உணர்ற இடத்துக்கு உங்களை கொண்டு போறதுக்கு நாம செய்ய வேண்டியதுதான் தியானம். அப்ப இப்ப லாயிலாக என்று சொல்ல கொண்டு சரியா, நீங்க உடலை மறக்கக்குள்ள நீங்க கண்ட காட்சியா இருக்கிற பதிவான எண்ணம் எல்லாம் மறக்குமா இல்லையா? மறக்கணுமா இல்லையா? இப்படி மறந்துட்டா, இப்படி மறக்கிற நிலை வந்து உங்களுக்கு வந்துட்டா, இப்ப நீங்க ஒன்றுமே இல்லை என்று காணல. இப்ப ஏற்கனவே நீங்க கண்ண மூடினோன்னு என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே இல்லை என்று கண்டீங்க. இப்ப நீங்க ஒன்றுமே இல்லை என்று உணர்றதுக்கு வந்துடுவீங்க. இதை விளங்காட்டி திரும்ப கேளுங்க.
இப்ப இன்னைக்கு ஒன்றுமே இல்லை என்று காண்ற இடம் இன்னைக்கு, ஒன்றுமே இல்லை என்று உள்ளம் உணர்ந்து கொள்ற இடம் இன்னைக்குங்கிறதை இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்க. இந்த லாயிலாக என்று சொல்லக்கொண்டு ஆரம்பத்திலே நீங்க ஒன்றுமே இல்லை என்று காண வேண்டி இருக்கு. அப்ப அது கண்ணை மூடினால் உடனே என்ன செய்யுது? ஒன்றுமே இல்லை. இப்ப ஒன்றுமே இல்லை என்று காண்றோம் லாயிலாக என்று சொல்லக்கொண்டு. அப்ப லாயிலாக என்று சொல்லக்கொண்டு இன்னைக்கு மறக்கம். சரியா? இப்ப லாயிலாக என்று சொல்லக்கொண்டு ஆரம்பம் ஒன்றுமே இல்லை என்று காண்றது மறக்கிற நிலை இல்லை. ஒன்றுமே இல்லை என்று ஏன் காண்றது மறக்கிற நிலை இல்லைண்டா, நான் இப்ப சென்ன இந்த உடலும் அந்த உலகம் வந்து கண்ட அந்த பதிவும் ஐனைக்கு வந்து போகும். நம்மள என்ன செய்யும்? அந்த ஞாபகத்தை கொண்டது நமக்கு தந்துகிட்டே இருக்கும். நீங்க கண்ணை மூடி இத சிந்தனைக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது தெளிவாகும். இப்ப ஈனைக்கு அந்த கண்ட விஷயத்தை ஒன்றுமே இல்லை என்று கண்ட விஷயத்தை ஈனைக்கு நடக்கிற அதிகமான புல தான் நாம விடுற மிக 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 பெரிய புல கண்டத்தை உணர வேண்டி. அப்ப நம்ம அந்த உணர்ற இடத்துக்கு வரக்குள்ளதான் உள்ளம் ஒன்றுமே இல்லைங்கிறத ஏற்றுக்கொள்ளுதுன்ற அர்த்தம். அந்த உணர்வு நேரத்தில உள்ளம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில இந்த உடலும் இந்த உலகம்ங்கிற இந்த பதிவும் இந்த எண்ணமும் இருக்காது. இப்பதான் அவர் என்ன செய்யறாரு? லா என்ற சொல்லால இலாகம் மறக்க. இப்படி மறந்த உடனே, இப்படி மறதி என்கிற இடத்துக்கு அவர் வந்த உடனே, அதை மறக்கிற இடத்துக்கு வந்தாருன்னா இப்ப அவரை ஞாபகப்படுத்தணும். அடுத்தது இப்ப இனித்தான் இவர் திக்ர் செய்ய போறாரு. தன்னை ஞாபகப்படுத்துறதுதான் நிக்கிற, தன்னை மறக்கிறது நிக்கிறீங்க. இந்த தன்னை மறந்திருக்கிறதுக்கும் தன்னை மறந்த நிலையில வச்சிருந்ததும் எதண்டா இப்ப நான் சொன்ன இந்த லாயிலாக என்கிற சொல்ல கொண்டு இல்லை என்று மறக்க வேண்டிய விஷயம்தான். இப்ப இப்படி இவர் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்துட்டாரண்டா, இதை உணர்ந்தவர் இருப்பாரா இல்லையா? ஏன்னா ஒரு ஆள் அதை உணரணுமா இல்லையா? இப்ப ஒன்றுமே இல்லை என்று காண்றேன்றாலும் அதை காண்றவர் இப்ப காண்ற நிலையில இருந்து ஒன்றுமே இல்லை என்று கண்டு கொண்டிருக்கிறவன் யாரு? நான் தானே என்று இந்த ஞான பிடிச்சா, இந்த நான்ங்கிறத இருப்பு நிலையா அமைகிற ஒரு முயற்சி எடுத்தாரண்டா, இப்ப அது ஒன்றுமே இல்லை என்று உணர்ற விஷயத்தையும் வச்சிருக்கும். எப்படி? என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்ற கருத்தை இன்னைக்கு இருக்கும். அது வெளிப்படையாக ஒரு சின்னொரு அதை விளங்குறேன்டா. இப்ப ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்து கொண்டிருக்கிறது நான் தானே என்று அந்த உணர்வு தன்னை எடுக்க வேண்டியிருக்கிறேன். அப்ப தன்னை நிலப்படுத்துறேன்டா என்ன செய்ய வேண்டியிருக்கு? முதல் நான் இருக்கேன், என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு கருத்து அங்க உள்ளத்தில உருவாக்க வேண்டியிருக்கு. இயல்பா வராதது, எங்கே இருந்தெல்லாம் வராது. இப்ப நான் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்த நிலையில இருக்கனா இல்லையா? அந்த ஒன்றுமே இல்லை என்று உணரக்குள்ள ஒன்றுமே இல்லைங்கிற விஷயத்தை கவனிக்கிறனே அல்லாமல், அதுல கவனம் செலுத்துறனே அல்லாமல், ஒன்றுமே இல்லை என்று உணரக்குள்ள அந்த ஒன்றுமே இல்லை என்று உணர்ற விஷயத்தில, ஒன்றுமே இல்லை என்று காண்ற விஷயத்தில என்ற கவனம் போகுது. அப்படி கவனிக்கிறதால ஒன்றுமே என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்த நிலையில நான் இருக்கணுங்கிறத எடுக்க விட்டுரும். ஏனண்டா என்ன நான் என்று சொல்லி பழக்க வழக்கத்தில எப்படி எடுத்து பழகிருக்கேன்? நான் இருக்கணும், என்னோட இன்னும் நிறைய வேற சாமானெல்லாம் இருக்கணும் மட்டும்தானே பழகிருக்கேன். நானும் ஒரு கட்டியா இருக்கணும் நீலாகலம் கணத்தில. அதே மாதிரி எனக்கு தெரிகிறதெல்லாம் நீலாகலம் கணத்தில இப்படி கட்டியா இருக்கக்குள்ள நானும் இருக்கிறது தான் நான் இருக்கிறேன், நான் இருக்கேன் என்று சொல்லி பழக்க வழக்க அடிப்படையில எனக்கிட்ட ஒரு பதிவு இருக்க இல்லையா? அந்த பதிவு கூட
இந்த லா என்ற சொல்லால மறக்க வேண்டிய சிறுத்தி இல்லையா, விலாகி இல்லையா, அதுவும் இதோட சேர்ந்து மறந்து போகணுமா இல்லையா? மறந்து போகணும், மறக்க வேண்டிய ஒன்றுதான். அப்ப அப்படி அது மறந்தா அதுவும் பழக்க வழக்க அடிப்படையில தான் அதை நான் உணர்ந்திருக்கேன். அதை என்று சொல்லி அந்த இடத்துல லா இலாஹ என்கிற சொல்ல கொண்டு அவர் இல்லை என்று உணர்ந்தாரண்டா, அடுத்த கட்டம் அவர் எப்படி இருப்பார்? இருக்கணுமா இல்லையா அந்த உணர்ந்து கொண்டிருக்கிறவர்? இல்லல்லாவா இருப்பார். அதுக்கு குர்ஆன்ல வர ஆதாரம் என்னடா, லா இலாஹ இல்லா அனே என்று அந்த கருத்தை வெளியில சொல்லி தந்திருக்கு நமக்கு. நிச்சயமாக அந்த நான் என்கிறது அல்லாஹ், இது வாயால சொல்றது இல்லை, உங்களுக்கு சொல்றதுக்காக நான் சொல்லித்தரேன், விளங்குறதுக்காக. லா இலாஹ இல்லா அனே என்றா என்னை தவிர இலாஹி இல்லை, சிறுட்டி இல்லை. இது உணர்ந்து கொண்டிருக்கிறவனாக என்னுடைய நான் உணர்ந்து கொண்டிருக்கிறவனாக நான் அமையணும், இருக்கணும், இல்லாம இருக்கக்கூடாது. உறக்கம் போற நேரத்திலையும் அந்த நிலையில நான் இருக்கேன், இல்லாம அது இல்லாம இல்லாமவே ஆகாது. ஆனா என்ன செய்யறேன் இல்ல, நான் இப்ப சொல்ற மாதிரி ஐனைக்கு நான் அதை இருப்பு நிலையா என்னுடைய உணர்வு நிலையா எடுக்கணும் இல்லை, அதை உணர்றேன் இல்லை. அப்ப ஏக வியாபகமா கட்டுண்டாத என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்கிற இருப்பு நிலையில இப்ப நான் இருக்கனா இல்லையா? அதுதான் இல்லல்லா. அந்த இல்லல்லா தரிபடுறேன்டா லா இலாஹங்கிறது என்ன செய்யணும்? அழிக்கணும்ங்கிறது இல்லை, இன்னைக்கு மறக்கணும்டா சரியான கருத்து உள்ளம் ஏற்றுக்கொள்ளணும். நான் ஒரு நீளம் அகலம் கணத்தில கட்டுண்ட ஒரு ஆள் இல்லை என்கிறத உள்ளம் நினைக்கணும் என்று சொல்லல. நல்ல அந்த வசனங்களை கிரகிச்சுதான் பிடிக்கணும், இல்லாட்டி பிடிக்க மாட்டேங்குது. உள்ளம் நினைக்கணும் என்று சொல்லல, உள்ளம் ஏற்றுக்கொள்ளணும். இந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ற நிலை வார என்றா இந்த ஒன்றுமே இல்லை என்கிற நிலையில ஒன்றுமே இல்லை என்கிறத உணர்ந்த நிலையா மாறும். அப்பதான் என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்று லா இலாஹ இல்லா அனே என்னை தவிர சிறுட்டி இல்லை என்கிற நிலை அங்க கருத்தா இருக்கும். கருத்தாக்குறல்ல, கருத்தா எடுக்கிறையும் இல்லை. அதை உணர்ற நிலை ஒன்று இருக்கும். அதை உணர்ற நிலை நமக்கு ஏற்படும். அதைத்தான் உன்னை நோக்கும் உண்மை சொல்றேன் கேளு உண்மை களிமா உன்னை ஹக்காய் உணரச் செய்யும் ஓது என்று சொன்னது. உன்னை நோக்கும் உண்மை சொல்றேன் கேளு உண்மை களிமா உன்னை என்றா அந்த என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்று நான் இருக்கிற அந்த இருப்பு நிலைய ஹக்காய் உணரச் செய்யுமா. இப்ப இல்லல்லாமே, இப்ப இந்த இல்லல்லாம் அமைகிறேன்டா இந்த லா இலாஹ என்கிற சொல்ல கொண்டு இறக்காமல் இறந்து விடணும். அந்த இறக்காமல் இறக்கிறேன்டா என்ன என்ன நினைக்கிறீங்க சாய்ந்தா? இறக்காமல் இறக்கிறேன்டா தூங்க போறது என்று வருமா? இறக்காமல் இறக்கிறேன்டா தூங்க போறது வராது. இறந்து போறேன்டா தான் தூங்க போறது வரும். இறக்காமல் இறக்கிறேன்டா நீங்க அப்படியே இருக்கக்குள்ள இறக்குற எப்படி இறந்து போற எப்படி என்று நீங்க உணரணும். இன்னைக்கு நீங்க இறந்து போறீங்களா? உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்களா? இல்ல இப்ப நீங்க நல்லா எடுங்க. இப்ப நீங்க ஐனைக்கு இறந்தனண்டா இறப்பு ஏற்பட்டா எப்படி இருக்கும் என்று நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கிற ஆளா இறந்து போறாளா? அப்ப இறக்குறீங்களா நீங்க? அப்ப என்ன சொல்லிருக்காக ரசூலுல்லாஹ் உஸ்தாது? என்ன சொல்லிருக்காக? என்னுடைய ஊன், என்னுடைய உறக்கம், என்னுடைய மௌத்து, மரணம், இறந்து போறது ரப்புக்குரியதான்.
என்னுடைய ஹயாத்தும் ரப்புக்குரியதான். மௌத்தும் ரப்புக்குரியது. அப்ப ரப்புடைய நிலையிலிருந்து இறந்து போறதான் உங்ககிட்ட சொல்றேன். ரப்புடைய நிலையில இருந்து அப்து இறந்து போறதுதான் ரப்புடைய அனுபவம். அப்ப ரப்புடைய நிலையில இருந்து அப்து இறந்து போறேன்டா என்ன? கதவுல யாரு? இப்ப விஷயம் வேற பக்கம் போது நாளைக்கு எடுப்போம். இத நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். அப்ப ஈனைக்கு நாம என்ன ஒரு சின்ன ஒரு பிழை ஈனைக்கு நடக்குதுண்டா, ஒன்றுமே இல்லை என்று காணக்குள்ள ஒன்றுமே இல்லை என்கிறத காண்றமே அல்லாமல் கண்டு கொண்டிருப்பவனாக நான் இருக்கேன் என்று எடுக்கணும். இல்லை இன்னைக்கு ஒரு பிள்ளைதான். இப்ப கண்டு கொண்டு இருப்பவனாக நான் இன்னைக்கு இருக்கேன்டா, நான் இருக்கிற நிலை எனக்கு தெரியணுமெண்டா, நான் நிலையா இருக்கணுங்கிறது என்ற அனுபவத்தில வரணுமெண்டா, இன்னைக்கு அதோட நான் ஏகம் என்று சொல்லி ஒரு வசனத்தை சேர்க்க வேண்டியது. உள்ளது நானும் ஏகமடான்னு சொல்றது. யாரு மசேர்? யார் வந்து இருக்கிற? சஹீர் எடு. அப்ப இப்ப விஷயத்தை எடுத்தீங்கன்னா போயிட்டேன். இப்ப இதுல விஷயம் இதுல குடிப்படுங்க, அது நல்லா இன்னும் கேளுங்க. இதுதான் இந்த மெயின். கண்ண முடிக்கிறது விஷயம் இல்லை. அங்க முராக்கபா, மணியை உருட்டுதல் போதாது, முராக்கபா செய்து வெற்றி பெறண்டா கண்ண மூடிட்டு இருந்துட்டு என்ன செய்யறங்கிற விஷயம் அங்க தெளிவாக வேண்டி. அப்ப இப்ப ஒன்றுமே இல்லை என்று கண்ட உடனே அந்த கண்டு கொண்டிருக்கிறவனாக நான் இருக்கேன் என்று செல்ற அதை மறக்கம் உறங்குற நேரம். கண்டு கொண்டிருக்கிறவனாக நான் இருக்கேன்ங்கிறத உறங்குற நேரம் மறந்துடுவேன். ஆனா இறக்கக்குள்ள கண்டு கொண்டு இருக்கிறவனாக நான் இருக்கேன் என்று என்ன செய்யறேன்? இறந்து போறேன். அந்த கண்டு கொண்டுவனா இருக்கிற நிலை பிறக்காமல் பிறக்குது. என்ன? இல்லல்லா எனும் சொல் இதயத்தில் அமைந்திடில் பிறக்காமல் பிறந்து விட்டாய். அப்ப இது அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கு. இது தியான பயிற்சி தொடராக எடுக்காம அந்த உள்ளத்துல ஏற்படாது. இப்ப இன்னைக்கு என்ன நடக்க போகுதுண்டா, இடிப்பீங்க. ஆனா இந்த கட்டுண்டமாயி இருக்கிற நிலை ஒன்றிலே இருக்க மாட்டீங்க. நீளாகல கணத்துல ஒரு கட்டுண்ட நிலையில இருக்கிற மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. அப்ப என்ன? கட்டுண்டாத வரைவிலக்கணத்தில் அமையாத அந்த நிலை அங்க இருப்பா. இருக்கிறத நீங்க உணர்ற நேரம், உணர்வுக்கு எடுக்கிற நேரம், அந்த இருப்பு நிலை உங்களுக்கு உணர செஞ்சிட்டு இருக்கும். என்ன? நீதான். எப்படி? நீதான். எப்படி? நீதான். உருவமா இருந்தாலும் நீதான், உணர்வா இருந்தாலும் நீதான், நித்தியமா இருந்தாலும் நீதான், அக்கா இருந்தாலும் நீதான், சொர்க்கமா இருந்தாலும் நீதான். இப்படி ஏக வியாபகமாக இருக்கிறது நீ என்று அந்த நான் தன்னில் தானே இருக்கிற நிலையை உணர்ந்து கொண்டிருக்கிற இருப்பு நிலை இல்லவா? இதுதானே. இத 1400 வருஷத்துக்கு பிறகு உலகத்துக்கு தெளிவா இன்றைக்கு விளங்கப்படுத்தின, விளக்கி கொடுத்த ஒரே ஒரு பெரியார் MS அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இது அதுக்கு முதல் கொடுத்த ஒரே ஒரு ஆள் முகமது நபி அவர்கள். இடையில இதை தெளிவுபடுத்தி கொடுக்கிற அளவுக்கு யார மண்டைக்கையும் பூரல். இதுல நீங்க ஒன்றையும் கழிக்கின்றவில்லை, ஒன்றையும் புதுசா சேர்க்கின்றவில்லை. இருக்கிறது என்ன என்று விளங்குறது இயற்கை இருப்பு நிலை.
யாரு? சாயிப்னா நீங்க தான். அப்ப அதுக்குத்தான் சொன்னாங்க, உன்னை நோக்குகண்டா முன்னிலைப்படுத்தி இடிக்கிற ஒரு ஆளை நோக்க சொன்னாலா இல்லையா? அப்ப அப்படி ஒஸ்தாது சென்ன அந்த முன்னிலைப்படுத்தி சொன்ன அவரு அதை தன்னிலையில நோக்கித்தான் எல்லாத்தையும் விளங்கலாமே அல்லாமல் அவர் அதை முன்னிலையும் படற்கையில நோக்கி என்ன செய்யலாம்? ஏக வியாபக நிலையை தன்னிலையில உணர முடியாது, அது உணர்த்தி கொடுக்காது. ஏன்னா உணர வேண்டிய விஷயம், உணர வேண்டிய தொடர்பு, உணர்த்தி கொடுக்க வேண்டியதும் தன்னிலையில. அதுக்குத்தான் லா என்கிற சொல்ல இல்லை என்கிற சொல்ல கொண்டு சரியா இலாகுவை மறந்திடில் அல்லாஹ் வெளியாவான். அப்ப அல்லாஹ் வெளியாகிட்டா அந்த இருப்பு நிலையில அல்லாஹ் இருக்கிறதாக அவன் உணர்ந்துட்டானண்டா, அந்த உணர்ந்த நிலை வந்துட்டா, இப்ப அவன் என்ன செய்யும்? அப்படி இருக்கிற அவனுக்கு அல்லாஹ் இருக்கன்னு நினைக்கலாமா? அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரலாமா? வருமா? அப்ப லா என்ற சொல்லால இலாக அழிக்கும். அப்ப தியானிக்கிற நேரத்துல இந்த ஞாபகம்ங்கிறது ஒன்றுமே இல்லை என்கிறதுல சரிபடணுமா? ஒன்றுமே இல்லை என்கிறத உணர்ந்து கொண்டிருக்கிற நான் இருக்கணுங்கிறதுல சரிபடணுமா? ஒன்றுமே இல்லை என்ற ஞாபகம் சரிபடுமா? ஞாபகத்தை சரிப்படுத்தலாமா? அதான் ஒன்றுமே இல்லையே, அதை போய் ஞாபகம் சரிப்படுத்த அதுல என்ன இருக்கு? இப்ப ஒன்றுமே இல்லை என்கிறத ஞாபகப்படுத்தி இருக்கிற எல்லாமே மறதிதான், உடலோட உலகத்தோட சம்பந்தப்பட்டதுதான் வரும். அது ஞாபகம் இல்லை, அந்த இடத்துல அது மறதி. அப்ப ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்த நிலையிலே நான் இருக்கிறேன் என்றா அதுல முக்கியமாக சிந்திக்க வேண்டிய, சிந்தனைக்கு எடுக்க வேண்டிய விஷயம், ஒன்றுமே இல்லை என்றா நீளம் அகலத்தில இருப்பனானா? ஒரு கட்டுண்ட நிலையில இருப்பனானா? ஒரு வரைவிலக்கணத்தில் இருப்பனானா? இப்படி எந்த நிலையிலையும் என்ன கட்டுப்படுத்த இயலாத ஏக வியாபக நிலையில இருந்தால்தான் ஒன்றுமே இல்லை என்கிற சொல் உணரப்படும், அவருக்கு உணர்த்தப்படும், உணர்ந்து கொள்வேன். அதுக்குத்தான் நான் அந்த நான் என்கிறத அந்த சிந்தனையும் அந்த முராக்கபாவும் வேலை செய்யறதுக்காக ஏகம் என்று எண்ணுங்க, அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துங்க. அப்ப அதுக்கு ஆழ்ந்த உறக்க நிலையில அந்த ஞான சரிப்படுத்தினா ஏகம்ங்கிறது தானா நினைவுக்கு வரும், தானா அந்த நினைவை சரிப்படுத்தலாம், தானா அந்த சரிப்படுத்துற அந்த மனோநிலை வந்து இன்னைக்கு உருவாகும், உள்ளத்துக்கு அந்த இயல்பா ஏற்படும் அந்த நிலை. மிச்சம் லேசியதான். ஏனண்டா ஆழ்ந்த உறக்க நிலை எந்த வரைவிலக்கணத்திலையும் கட்டுனாது, எந்த வரைவிலக்கணத்துக்குள்ளே அதை கட்டுப்படுத்த இயலாது. அங்க ஒரு கட்டுண்டவனா நான் இருந்தேன், நான் இருக்கேன்னு யாருமே செல்ல இயலாது, யாருமே எடுக்க இயலாது. அப்ப மொத்தத்துல சொல்லுக்கும் கொண்டற இயலாத ஒரு விஷயத்தை நாம உறக்கம், ஆழ்ந்த உறக்க நிலை என்று நாம விளங்கிட்டு இருக்கோம், அதை விளங்கப்படுத்திட்டு இருக்கோம். இப்ப இன்னும் கொஞ்சம் நேர்த்தியால நாங்க உறங்க போறோமா, சொந்த இடத்துக்கு இல்ல சொந்த இடத்துல போய் இடிக்க போறோமா? சொந்த இடத்துல போய் இடிக்க போறவங்கிறவங்க இறக்காமல் இறக்குறாங்க, சொந்த இடத்தை விட்டுப்படு போறோம் என்று இருக்கிறவங்க இறந்து போறாங்க. நிலைக்க இடம் இல்லை, இப்ப அவன் நிலைக்கிற இடத்தை பிடிக்கல, நிலைக்கிற இடத்தை அவங்க தெரிஞ்சுக்கல, நிலையா இருக்கிறது, நிலையா நான் இருக்கேன் என்று சொல்லி அங்க உணரப்படலை. அந்த உணர்வு நிலைக்கு அவர் வரல, அவர் என்ன செய்வாரு? இறந்து போறவர். அவரு நித்திரைய நீக்கல், நித்திரையில நீதியை என்ன செஞ்சு விட்டார்? நான் நிலையா இருக்கிறவன்ங்கிற நீதி ஒன்று,
நீதி நியாயம் எல்லாத்தையும் கொண்டு போய் தூக்கத்துல இல்லாம ஆழ்ந்த இதுல என்ன செய்யும் நித்திரையை. அப்ப ஈனக்கு இவருக்குத்தான் களிமா தேவை. இவர் தான் இந்த களிமாவை எடுக்க வேண்டியிருக்கு. இவர் இப்படி எடுக்கிறதுக்காகத்தான் இந்த களிமாவே இவர்கிட்ட வந்திருக்கு, இவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதை எடுக்கிறதுக்குரிய முறைய அனுபவத்தில உணர வைத்து நிகழ்காலத்தில இருத்தி வைக்கும் களிமா தான். அப்ப இப்ப விளங்கிட்டா சாஹிப் நடக்கு லா இலாஹ ஏண்டா முதலாவது ஒன்றுமே இல்லை என்று காணுவீங்க. இப்ப ஒன்றுமே இல்லை என்று காணக்குள்ள ஒன்றையும் காணல என்ற எண்ணத்தை எடுக்கமா, அப்படி நினைக்கமா? இல்ல ஒன்றையும் காணல என்று நான் கண்டு கொண்டிருக்கேன் என்று எடுக்கமா? இதுல எதை எடுக்கணும்? ஒன்றுமே இல்லைங்கிறத நான் கண்டு கொண்டிருக்கிறேன்ங்கிறத தான் எடுக்கணும் தியானத்துல. திக்ர்ல இருக்கிற நிலையை தான் ஞாபகப்படுத்தணும். இருக்கும் நானத்தான் உணர்ந்து கொள்ளணும். திக்ர்ங்கிறத அப்ப கண்டு கொண்டிருக்கிற அந்த ஒன்றுமே இல்லை என்று உணர்றது லாயிலாக, இல்லல்லாங்கிறது நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்கிற இருப்பு நிலையே ஏக வியாபகமாக நான் ஏகம் உள்ளது நானும் ஏகமடா என்கிற நிலை வந்துட்டா இந்த லாயிலாக என்றது அவருக்கு இதை எப்படி வந்து இப்ப திரும்ப அமைய போகுதுண்டா, உருப்பெற்று மறைகிற உலகம் அமைய போகுது. உள்ளது நானும் ஏகமடா, அதில் உருப்பெற்று மறைவதே உலகமடான்னு சொன்னது. அதாவது அந்த நிலையில இருந்தா இயல்பாக அமையும். அந்த நிலையில அப்படித்தான் இருக்கு. சாஹிப் தானா தெளிவாயிட்டு. இதுல வேற என்னமும் இதுக்குள்ள கேள்வி இருந்தா இத நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டா, இப்ப சின்ன முறையை நான் சரியா கிரகிச்சு சரியா டியூன் பண்ணி சரியான சேனலுக்கு கொண்டாந்து அண்ணா வந்துட்டா உள்ளத்தை ஓர் நிலையில் நிலைப்படுத்துற இடம் பிடிச்சிக்கணும். உங்களுக்கு பிடிச்சது ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறதா வரும் என்று நினைக்கிறதையும் இல்ல, இப்படி இருக்கும் என்று கற்பனை பண்றையும் இல்ல. ரெண்டுக்கும் போயிடக்கூடாது. இன்னைக்கு ரெண்டும் தான் இன்னைக்கு கொண்டா தருவான். உங்களோட லெவலுக்கு வருவான். உச்சந்தியில குந்திட்டு இருக்கிறவன் செய்தான் உங்களோட திக்கிற ஞாபகத்தை கலைக்கிறதா அவன். ஏன் அதுல இருந்தீங்களா அந்த இருப்பு நிலையை உணர்ந்துருவீங்க. அதை தடை செய்வேன் அவன் உங்களுக்கிட்டே சொல்லிருக்கான். உங்களுக்குத்தான் சொன்னான், நீயே உனக்கு விரோதியடா, நிந்திக்கு மனமே சாட்சியடா. உங்களுக்கிட்ட அவன் சென்னத்தை நீங்க மறந்து வந்திருக்கிறீங்க இங்க. ஆனா அதுக்குள்ள வான செல்லுவன் வருகுது. இப்ப வானா ஒரு வசனம் செல்லிருக்கிறீங்க அவன்கிட்ட, என்னுடைய நல்லடியார்கள்ட்ட உன்னுடைய ஜம்பம் பழிக்காத. அவங்க யாரு தெரியுமா? இல்லல்லாவுல தரிபடுறவங்க, தரிபட்டு கொண்டிருக்கிறவங்க. இந்த நான்ங்கிறதுல தரிப்பட்டாளண்டா, இந்த நான்ங்கிறதுல ஒரு நிலைப்பட்டாளண்டா, இவர்கிட்ட இப்ப என்னன்னா அவன் இருப்பானா? அவன் இருக்கான் என்ற எண்ணம் இருக்குமா? அப்ப எப்படி கெடுக்கிற இவரு? என்னரம் சறுக்கிறோமோ, என்னரம் அது நழுவுதோ, அன்னரம் தான் அவன் வருவான். அன்னரம் நிச்சயம் கவனமாக அந்த தியானத்தை செய்யணும். அப்படி அவன் வந்தானண்டா ஒரே ஒரு வேலையா இன்னைக்கு செய்யலாம். அந்த ஒன்றுமே இல்லை என்று உணர்றமே, நான் தானே உணர போறேன். அதை கொஞ்சம் கூட்டலாம், சத்தத்தை கூட்டி வைக்கலாம். கூட்டுறேன்னா கொஞ்சம் ஊண்டி உணரலாம். நான் சொல்றது ஒன்றுமே இல்லைங்கிறத காண்றது இல்லை. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க இயல்பா பிடிக்கணும். ஒன்றுமே இல்லை என்று காண்றது என்ன ஆரம்பமா தான் ஏற்படும். ஒன்றுமே இல்லை என்கிறத உணர்றது எப்படி? ரெண்டு வித்தியாசத்தையும் பிடிச்சிட்டு நாளைக்கு அது சம்பந்தமா பேசுவோம். நாம அது சம்பந்தமா கேள்வி வரணும். கேள்வி வரணும் நல்லா. இல்லாட்டி நீங்க ஒருத்தரும் ஒன்னும் செய்யல. உறவாட்டத்துல மட்டும் மாற கேட்கிற, அதோட அடுத்த உங்களோட வளமையான வேலையை நீங்க பாக்குறீங்கடா, எந்த பிரயோசனமும் இல்லை.
நாளைக்கு இதான் சின்னத்தை பயிற்சி எடுத்து போட்டு சரியா வந்துட்டேன்னா அது இன்னைக்கு கேள்வி வரும். நியாயமான கேள்விகள் இருக்கு. நான் எல்லாத்தையும் இன்னைக்கு பேசல. அந்த கேள்வி எடுத்துக்கிட்டு இதை வாங்க, இதை இன்னும் கொஞ்சம் டீம் பண்ணி எடுப்போம். அப்ப இதோட நிப்பாட்டுவோமே. என்ன மஜான்? ஓ, இதை நிப்பாட்டுவோம். என்னடா டைம் மஜான்? 11 டைம். சரி, எல்லாரும் சரியா 10 மணிக்கே வந்தீங்களா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகக்குள்ள கொஞ்சம் டைம் மிஸ் ஆகுது. 11 மணி ஆகக்குள்ள முடிக்கலாம். நாளைக்கு நான் சின்ன விஷயத்த சாயிப்னா கொஞ்சம் கேள்வி எடுங்க. எல்லாரும் கேள்வி கொண்டாங்க நாளைக்கு இது சம்பந்தமா. ஆனா எடுத்தீங்க கேள்வி விஷயம் இன்னும் அதுக்குள்ள தெளிவாயிட்டு இருக்கு. இப்படி இருக்கே. அப்போ பயிற்சி எடுத்திருக்க மாட்டேன் அர்த்தம். இல்லாட்டி கேட்டுட்டோம், விஷயம் இருக்கு, அறிஞ்சிட்டோம், அவ்வளவுதான். செயல்ல வரல, செயற்படுத்தல. செயற்படுத்தி பாருங்க. நீங்க உங்களை எங்க கூட்டிகிட்டு போகுது அந்த ஞாபகம் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போய் இருப்பாட்டு மட்டும் பாருங்க. அப்படி என்ன இங்க தூர போறேன்னு அர்த்தம் இல்லை. நீங்க எல்லா நிலையும் எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லை என்று மறந்து நீங்க இருக்கிறத பிடிப்பீங்க. நீங்க நிலையா இருக்கிறீங்க என்று பிடிக்கிற அளவுக்கு உங்களோட உணர்வு என்ன செய்யும்? நல்ல நுட்பத்திலும் நுட்பமா வரும். அதை இந்த நான் தான் காட்டி தரும். சரிதானே? அப்ப இதோட போவோம். எல்லாருக்கும் ஸலாம் அலைக்கும்.